கடோத்கஜனை ஓரம் கட்டினா தான் உங்களுக்கு அந்த குழந்தை கிடைக்கும் இல்ல? கடோத்கஜன் வீக்னஸ் என்னன்னு எனக்கு என்ன தெரியும்? தம்பி தம்பி அந்த விஷயம் என்னன்னு சொல்லுப்பா. அப்பா அவனையே கெஞ்சிட்டு இருக்கீங்க. அதான் ரோபோட் வருது இல்ல? ரோபோட் வர்றது எப்போ, நம்ம சின்னைய கொலை பண்றது எப்போ, இந்த ஆஸ்தி முழுக்க நம்ம கைக்கு வர்றது எப்படா? இந்த சைடுல இருந்து ட்ரை பண்ணுவோம். குலோத்துங்க கடோத்கஜனோட வீக்னஸ் என்னன்னு சொல்லி புண்ணியத்தை கட்டிக்கப்பா. எனக்கு புண்ணியம் தேவையில்ல, கேஷ் வேணும். எவ்வளவு தருவீங்க டிசைட் பண்ணுங்க. அவ்வளவுதானே, ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் தரோம். பிஞ்சிடும். ஆளுக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்துறோம். வாக்க தவறுனீங்க ரிங்க பிஞ்சிருவீங்க. அது இருக்கட்டும், அந்த கடோத்கஜனோட வீக்னஸ் என்னன்னு சொல்லுப்பா. பக்தி. என்னென்ன வாய பழந்துட்டீங்க? அனுமன் மேல பக்தி. அந்த பக்தியால தான் அவனை டிசைட் பண்ணணும். அது எப்படி? அது எப்படின்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். சக்சஸ், கிராண்ட் சக்சஸ். ஏய் விஞ்ஞான மந்திரவாதியே, உன் கூச்சலை கேட்கும் போதே அந்த கடோத்கஜனை கொல்வதற்கு எந்திர மனிதன் தயாராகி விட்டான் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. உடனே எந்திர மனிதன் எனக்கு காட்டி என் மனதை சந்தோஷப்படுத்தடா. அது காட்டுற ரோபோ உடம்புல ஹை வோல்டேஜ் கரண்ட் இருக்கு. நீ தொட்டினா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுற. தூரத்துல நின்னு தெரிஞ்சுக்க. போய் பிடிச்சிங்க குரு. அவன் சக்தியை நீங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஜஸ்ட் a minute. செண்பகம், செண்பகம். என்னங்கய்யா? நம்ம சுப்புராஜ் மேல தூசி படிஞ்சிருக்கு, தொடச்சு விடு. ஆகட்டும் ஐயா. Don't touch me. Don't touch me. No, don't touch me. பலே விஞ்ஞான மந்திரவாதியே, பலே. இந்த மந்திரவாதியை வெற்றிப்படி செய்த நீ பயங்கர மந்திரவாதி. உன்னை வெச்சுகின்றேன். உடனே அந்த கடோத்கஜனை கொல்ல வேண்டும் என்று இந்த எந்திர மனிதருக்கு ஆணையிடு. எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். இந்த பட்டனை அமுக்குனா நம்ம சுப்புராஜ அந்த கடோத்கஜனை தாம்பலாக்கிடுவான். கடோத்கஜா, உன்னை யாரும் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணிக்கொண்டாய் அல்லவா? உன்னை கொல்வதற்கான மந்திர தண்டம் இப்போது என் கையில் இருக்கிறது. உன்னை கொன்று சின்னியை பலியாக்கி அந்த வேதாளத்தை என் வசமாக்கி காட்டு.